வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது கவிதை வட்டவரானா அப்படின்ற ஒரு கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு வித்தியாசமான ரொமான்டிக் மிஸ்ட்ரி த்ரில்லர். கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ரிசார்ட்டுக்கு தங்குறாரு. அதே ரிசார்ட்டுக்கு சௌபர்ணிகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணும் தன்னோட ஃபியான்சேயோட தங்குறா. அந்த சௌபர்ணிகாவை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு விதமான அட்ராக்ஷன் அப்படின்றது ஏற்படுது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒன்று பில்ட் ஆகுது. ஒருத்தரும் தங்களோட வாழ்க்கையை பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த சௌபர்ணிகாவோட லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவளை சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கான். அவன் யார் அப்படின்றத இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்காம தடுமாறிட்டு இருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு. யார் அந்த ஸ்ட்ரேஞ்சர், அந்த நபரோட நீட் என்ன, அண்ட் இந்த காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் எப்படி போய் முடியுது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே அந்த மர்ம நபரை பற்றிய மிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே அந்த மிஸ்ட்ரியை கடைசி வரைக்கும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான லேயர்ஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அப்படின்றது உண்மையிலே ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அப்சர்டாக நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். அது ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கான காரணங்கள் அப்படின்றதையும் டுவர்ட்ஸ் தென் ப்ராப்பராக சம்மப் பண்ணி முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலான போர்ஷன்ஸ் இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. பட் அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை பற்றி பேசக்கூடிய காட்சிகள் இருக்குல்ல, உதாரணத்துக்கு நம்ம ஹீரோக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அதெல்லாம் ரொம்ப ஆர்டினரியாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஃபியான்சேக்கும் சௌபர்ணிகாக்கும் இருக்கக்கூடிய அந்த இஷ்யூ இருக்குல்ல, அதையுமே ரொம்ப மேலோட்டமாக தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிளாசம் ஆகக்கூடிய காட்சிகள் அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் நார்மலான ஒரு மோடில் தான் இருந்துச்சு. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியாக பார்க்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான சில இன்டிமேட் சீன்ஸ் வரும், மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.